அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, விருந்து எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மிக பிரம்மாண்டமாக வீட்டுக்கு ஒருத்தவங்களை விருந்துக்கு நம்ம கூப்பிடுறோம். அவங்க வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பிரம்மாண்டமாக வகை வகையாக செஞ்சு வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் செய்யலாம். அவங்களும் வரலாம், சாப்பிடலாம், போகலாம். ஆனால் அது மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த ஆடம்பரத்தை இல்லாத ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். காமராஜரை பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு அமைச்சருங்க. அவர் வீட்டில் விருந்து வச்சார். எப்படி வச்சார் பாருங்க, தொண்டர்களை விருந்துக்கு கூப்பிடுறாரு. களைச்சு போயிருப்பீங்க, வாங்க சுவையான உணவு இருக்கு, வாங்க விருந்து இருக்கு, வாங்கன்னு அழைச்சிட்டு போய் அவங்களும் ஆவலாக போய் பல வகையான பதார்த்த உணவுகளை உண்ணலாம் என்று காத்திருக்க, ஆனால் அங்கே கிடைத்ததோ வெறும் சோறும் ரசமும் தான். அதை அவங்க அதை முகம் வெறுத்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஔவை பாட்டி சொல்லியிருப்பாங்க, கூழாக கொடுத்தா கூட அதை மனமூந்து அமிர்தமாக உண்டு கொடுப்பவரை வாழ்த்தி விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். அதனால் தண்ணி கொடுத்தாலும் அதை அமிர்தமாக நினைத்து, பெரிய விருந்தாக நினைத்து விருந்து கொடுப்பவரை மகிழுங்கள். நீங்களும் நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்வது, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.